Hi everyone, I'm pharmacist working as a trainer in Tulasi Pharmacies. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மருந்து எப்படி சேஃபாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்துறதுக்காக எடுத்துக்கிற மருந்து தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இது பாக்டீரியாஸை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியோ இல்லை அதோட வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணியோ செயல்படும். வைரஸ் இன்ஃபெக்ஷன், பாரசிட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் மூலிமா கோல்ட், காஃப் இல்லை ஃப்ளூ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்துக்கக்கூடாது. ஒன்லி ஃபார் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஆன்டிபயோட்டிக்ஸை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். டாக்டர் ஒரு பேஷண்ட்டை அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எந்த சிவியாரிட்டியில் இருக்குது, எந்த வகையில் இருக்குது, எந்த உறுப்பில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மினிமம் 3 நாள் இருக்கும், மேக்ஸிமம் 14 நாட்கள் இருக்கும். நம்ம எடுத்துக்கும் போது முதல் 2 நாள்லேயே அதோட அறிகுறிகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உடனே நமக்கு இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிடுச்சுன்னு நினச்சி மருந்தை நிறுத்திடக்கூடாது. அதை கம்ப்ளீட் கோர்ஸாக எடுத்துக்கணும். எதனால் கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் எடுத்துக்கணும்? அப்படி எடுக்கலன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மீதமுள்ள பாக்டீரியா வலுவடைஞ்சு அதோட சிவியாரிட்டி ஜாஸ்தியாகி ஃப்யூச்சரில் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் சரியாக வராது. இதை தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது டாக்டர்ஸ் அட்வைஸ் படி ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். வித் ஆர் வித்தவுட் ஃபுட் அது டாக்டரோட அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க. எந்த டோஸுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும்போது ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, அயன் சப்ளிமெண்ட்ஸ், ஆன்டாசிட்ஸ் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்சார்ப்ஷன் குறைய சான்சஸ் இருக்குது. இப்போது லெஃப்ட் ஓவர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்து வைக்காதீங்க. யாருக்கும் அந்த மெடிசன்ஸை ஷேர் பண்ணாதீங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிசனில் ஒரு கிரேட் இன்வென்ஷன். அதை நம்ம தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் எஃபெக்டிவ்லி, சேவ் யுவர் லைஃப். எங்களோட குறிக்கோளில் ஒன்றான டு எஜுகேட் பேஷண்ட் ஆன் சேஃப் யூஸ் ஆஃப் மெடிசன்ஸ், அதாவது மெடிசன்ஸை சேஃபாக எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு துளசி ஃபார்மசி கிளைகள்லையும் இலவசமாக ட்ரக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நியர்பை இருக்கிற துளசி ஃபார்மசிஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி முக்கியமான மருத்துவ தகவலோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். துளசி ஃபார்மசிஸ் ஆல்வேஸ் கேர் ஃபார் யூ. தேங்க்யூ. பாய்.